Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன செய்ய போறோம் அப்படினா cheesy meatballs தான் செய்ய போறோம். இது நீங்க சீஸ் இல்லாம வீட்ல ட்ரை பண்ணலாம். நீங்க வெஜ்ஜா இருந்துச்சுனா நெக்ஸ்ட் நான் இன்னொரு ரெசிபி உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிக்கன் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 kg கிட்ட எடுத்துக்கோங்க. இப்படின்னா போன்லெஸ்ஸாக இருக்கணும், போன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற சிக்கன் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிட்டு நல்லா சும்மா ஒரு 2-3 தடவை மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு நல்லா வந்து அரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற எல்லா சிக்கனையும் எடுத்து தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த மீட்டில் வந்து நம்ம நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். என்னென்ன ஸ்பைசஸ்ன்னு உங்களுக்கு சொல்கிறேன். 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். உங்களுக்கு காரம் ரொம்ப வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு. கொஞ்சோண்டு சோடா உப்பு, கொஞ்சம் மேலே லைட்டாக ஒரு பிஞ்ச் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். கடைசியாக கொஞ்சோண்டு சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சோயா சாஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா ஸ்பைஸும் வந்து நல்லா மீட்டோடு நல்லா கலக்கிறவளும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் இன்றைக்கி இந்த மில்கி மிஸ்ட் சீஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது யூஸ் பண்ணி தான் இந்த டிஷ் நான் செஞ்சுருக்கிறேன். இப்போ மொசரல்லா சீஸ் யூஸ் பண்ணால் நல்லா எலாஸ்டிக்காக வரும். பட் இந்த சீஸில் வந்து அந்த மாதிரி எலாஸ்டிக்காலாம் வரல. இது இந்த மாதிரி க்யூப் ஃபார்மில் தான் இருக்குது. நம்ம வேணுங்கிறத வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைசஸ் மாதிரி வரும். அது யூஸ் பண்ணால் மேபி எலாஸ்டிக்காக வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த சீஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் வந்து 120 rupees. உங்களுக்கு இதோட லிங்க் நான் எனக்கு கிடச்சிச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். யூஸ் பண்ணுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மீட் பாலை ரோல் பண்ணுறதுக்கு கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இல்லைனா நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிடும் கையில். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மீட்டை எடுத்து பால் மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருட்டிக்கலாம். இன்றைக்கி எனக்கு ஒரு 20 மீட் பால் பக்கம் கிடச்சிருக்குது. இப்போ ஒரு மீட் பாலையும் எடுத்து உள்ள சீஸ் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். இங்கே உங்களுக்கு சீஸ் இல்லைனாலும் அந்த இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சீஸ் இல்லாமல் கூட செஞ்சுக்கலாம். அதுவுமே இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க எல்லா சீஸையும். இப்போ இதுக்குள்ளே நடுவில் வச்சு மீட் பாலுக்குள்ளே வச்சு அதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக ரவுண்டாக வராது. பர்ஃபெக்டாக ரவுண்டாக வரணும் நம்ம எதிர்பார்க்கவும் வேணாம். நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு முட்டை எடுத்துக்கோங்க ஒரு பவுலில். அப்புறம் வந்து இந்த பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து வீட்லேயே செஞ்சது தான். இதோட ரெசிபியோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் கார்டில் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹோம்மேட் பிரெட் க்ரம்ஸ். இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸோடு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு கார்ன்ஃப்ளவர், ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மீட் பால்ஸ் எல்லாமே இதில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு லேயர் வந்து எக்கில் டிப் பண்ணிக்கோங்க. செகண்ட் லேயர் வந்து பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த எக்கு வேணாம், எக்கு நீங்கள் சாப்பிட மாட்டிங்கன்னா வெறுமனே பிரெட் க்ரம்ஸில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை மட்டும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எக்கு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீட் பால் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாமே நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடுவோங்க.
பாருங்கள், நான் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட்டேன். எவ்வளோ அழகாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அழகாக ஓப்பன் ஆகுது. மேலே ஃபுல்லாக கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்ல மீட்டு வந்து செம்மையாக வெந்திருக்குது. இது கண்டிப்பாக இந்த டிஷ் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியே ஆகணும். ஏன்னா செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு. நல்லா சீஸும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகிருக்குதுன்னு. இந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகுது, ஆனால் எலாஸ்டிக்காக வரல. மொசரல்லா சீஸ்னால் நமக்கு எலாஸ்டிக்காக வரணும், பட் இது அந்த மாதிரி வரல. பட் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.